கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் என்கிற வசனத்தின்படி இந்த வருஷம் முழுவதும் உம்முடைய நன்மைகளினாலும் கிருபையினாலும் என் பிள்ளைகளை முடிசூட்டி அற்புதங்களை செய்து உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் பிதாவே, ஆமென். சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? எடுத்து வாசிங்க. சங்கீதம் 126:3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சின்ன காரியங்கள் அல்ல, பெரிய காரியங்களை பிளான் பண்ணி வந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவரிலும் நமக்குள் இருக்கிறவர், உனக்குள் இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை தான் செய்வார். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நினைத்ததற்கும் ஜெபித்ததற்கும் வேண்டினதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர் இன்றைக்கி உனக்கு அப்படியே செய்வேன்னு சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சின்ன சின்ன காரியங்களை பெருசாக்கி அந்த சின்ன காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிலேயே அழுது அதையே யோசித்து டிப்ரெஷனில் போயிருக்கிற பிள்ளையே இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், அதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று நீங்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இன்றைக்கி உனக்கு அத்தியாவசியமாக குடும்பத்தில் ஆண்டவர் நிறைவேற்றப்பட வேண்டிய பெரிய காரியம் என்ன? அது திருமண காரியமா, பிள்ளை பேரா, இல்லை ஏதோ ஒரு சொந்த வீடா, இல்லை ரட்சிப்பா, இல்லை அபிஷேகமா, மனமாற்றமா, எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை ஆண்டவர் மாற்றி போட்டு புரட்டி போட்டு ஒரு அதிசயத்தை செய்வார். ஒரு பெரிய கடன் எனக்கு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த பெரிய கடனெல்லாம் என் ஆண்டவருக்கு முன்னால் ஏமாத்திரம். வெள்ளியும் பொண்ணும் கையில் வைத்திருக்கிற ஆண்டவர் அந்த பெரிய கடனை அடைப்பார். அந்த பெரிய கொள்ளை நோயை மாற்றுவார். அந்த பெரிய அவமானத்தை மாற்றி ஒரு பெரிய அதிசயத்தை உங்களை காண பண்ணுவார். ஒரு நல்ல சாட்சி நம்ம கேட்கலாமா? சிஸ்டர் அமிர்தா ஃப்ரம் குஜராத். என்னுடைய மகள் கார்மெண்ட்ஸில் துணிகள் வாங்கி தைத்து கொடுப்பாய். அப்படி தைத்த ஆடைகளை ஆட்டோவில் ஏற்றி சென்றபோது வழியில் ஒரு பண்டில் கீழே விழுந்து விட்டது. கார்மெண்ட்ஸ் உரிமையாளர் 10,000 மதிப்புள்ள பண்டில் காணவில்லை, அதில் 150 ட்ரெஸ்ஸஸ் குறைகிறது என்று சொல்லி காவல்துறையில் புகார் கொடுக்கப் போவதாக தெரிவித்தார். நாங்கள் கூலி வேலை செய்வதால் அதற்குரிய தொகையை கட்ட முடியாமல் செய்வது என்னவென்று தெரியாமல் அழுது கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட சமயத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் யூடியூப் வழியாக ஏறெடுத்த ஜெபத்தை கேட்டு கொண்டிருந்தோம். சகோதரர் அவர்கள் ஜெபித்த போது, காணாமல் போன உங்களுடைய பொருட்கள் திரும்ப கிடைக்கும் என்று சொன்னார். ஜெபித்த அதே நாளில் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. உங்களுடைய பண்டல் கீழே கிடந்தது, இந்த இடத்திற்கு வந்து வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் சென்று கீழே விழுந்த பண்டலை வாங்கி கொண்டு வந்துவிட்டோம். கர்த்தர் செய்த பெரிய காரியத்தினால் எங்கள் குடும்பமாக மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பாருங்கள், முழு குடும்பமும் கொஞ்ச நேரத்தில் ஒரே டென்ஷன், அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஒரே மகிழ்ச்சி. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், எனவே இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று இவர்கள் சொல்லிக் கொள்ளுகிற அளவிற்கு கர்த்தருடைய அனுக்கிரக கரம் என் பிள்ளைகளுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணப்பண்ணுவதாக. ஆண்டவரே, நீ சொன்னது போல சின்ன சின்ன காரியங்கள் அல்ல, பெரிய பெரிய காரியங்கள், பெரிய பெரிய அற்புதங்கள் என் பிள்ளைங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உம்மால் நிறைவேற்றப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுக்க என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். நீர் உம்முடைய கரத்தை திறக்க என் பிள்ளைகள் நன்மையினால் திருப்தியாகட்டும். ஒரு குழந்தையை கேட்ட பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகளை தார். 50 லட்ச ரூபா கடனை அடைக்க கேட்ட பிள்ளைகளுக்கு அந்த கடனை அடைச்சி கூட கூட மிச்சமெடுக்க உதவி செய். ஆண்டவரே, ஒரு சின்ன வேலையாவது தாங்கன்னு கேட்கிற பிள்ளைகளுக்கு பெரிய பதவிகளை கொடுத்து என் பிள்ளைகள் நீர் மகிழ பண்ணும். சின்ன வியாதியாக இருந்தாலும் பெரிய வியாதியாக இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தார்.
இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.